கூலா கூலா 4 நாலு சினிமா சினிமா செய்திகள் செய்திகள். வாங்க பாத்திரலாமா? பாத்திரலாம். தீனா படம் இருக்கு இல்லையா? ஏஆர் முருகதாஸ். எஸ், அவங்களுடைய முதல் படம். தல ஆமா, அஜித் எஸ். அவங்களுடைய படம் தான். அந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஏன்னா மாசா தீனா ரவுடி. அவர்களுடைய ஒரு அந்த கெட்டப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா. அந்த மாஸா இருப்பாருல்ல, அந்த ம். கெட்டப்ல இந்த காலர் இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் 2-3 நாள்ல வந்து நிறைய சொதப்பல் வர ஆரம்பிச்சிடுச்சான் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு. ம். அப்ப சசி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கே நீ இது சொருவாயிட்டுனா எப்படி? சொதப்பல் வரதான் செய்யும். படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல்ல, சொதப்புனாலும் பரவாயில்ல, அடுத்து எப்படி பெட்டரா எடுக்கணும்னு யோசி, நீ வந்து எடுன்ற மாதிரி அவங்க மோட்டிவேஷன் கொடுத்ததுனாலதான் அதையும் தாண்டி இவங்க வந்து எடுத்தாங்களாம். எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இப்ப அடுத்து எடுத்தாலும் சொதப்பதான் போகுது, இல்லைன்னா சொதப்பாம இருக்கதான் போகுது, ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, ஏதோ ஒண்ணு உனக்கு கிடைக்கும்ல. சொதப்பிட்டீன்னா அடுத்து உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், சொதப்பாம இருப்ப. அடுத்து சொதப்பிட்டீன்னா அடுத்ததாக உனக்கு வந்து அந்த அனுபவங்கள் மூலமா இன்னும் கொஞ்சம் நீ பெட்டரா எடுக்க வாய்ப்பு இருக்கும். சோ நம்ம வந்து தவறுகள் பண்ணி தான் நம்ம நல்லதை வந்து கத்துக்கணும், திருத்திக்க முடியும் அப்படின்றத அவர் அந்த இடத்துல சொல்லி, அதனால அந்த படம் வந்து வெற்றி படமா அவருக்கு வந்து அமைந்தது. முதல் படமே வெற்றி படமா அமைந்தது. அஜித் குமார் அவர்களுக்கும் அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வெற்றி படமா இருந்துச்சு. அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா. அந்த படத்துல ஒரு சாங் கண்டிப்பா எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயுமே இருக்கும். யுவன் அப்படின்ற பேர்னாலே கண்டிப்பா பாட்டு போடுப்பா அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். யுவன் ட்ரக்ஸ்ல வந்து அந்த ஒரு மெலோடி சாங் ஒண்ணு வரும் இல்லையா? ஆமா, டக்குனு ஞாபகம் இல்ல. அது என்ன பாட்டு? யுவன் அப்படி மெலட் அப்படின்னு மனசு வருடுவாரே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல். ஓ, பாட்டாவே பாடிட்டீங்களா? என் காதல் தேவதையின் கண்கள். அந்த பாட்டு கேட்கும் போது நமக்கு அப்படியே அந்த காதல் ரசம், அந்த நவ ரசமும் நம்ம உடம்புக்குள்ள வந்து பாயிற மாதிரி. அது ஒரு லைன் வரும் தெரியுமா? கடவுள் பூமிக்கு வர வேண்டும், அவனும் காதலித்து அவஸ்தைப்பட வேண்டும் அப்படிலாம் கடவுளுக்கே அந்த இதுல சொல்லுவார்ல. ஆமா, அது 2-3 இடத்துல அந்த மாதிரி பாட்டு வந்திருக்கும். இதுலயும் வந்து இருக்கும். எதிரிக்கு கூட இந்த நிலைமை வர வேண்டாம், இந்த காதலுடைய அவஸ்தை எதிரிக்கும் வர வேண்டாம். லிரிசிஸ்டும் சரி, இவருடைய மியூசிக்ஸும் சரி, சிங்கரும் சரி, போட்டி போட்டுக்கிட்டு நீ பெஸ்டா நான் பெஸ்டான்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ இன்ன வரைக்குமே எல்லாருடைய பிளேலிஸ்ட்லயுமே இந்த பாட்டு ரூல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் கண்டிப்பா நம்ம வந்து சொல்லணும். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் கிட்ட போலாம். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட போறீங்களா? சொல்லுங்க. ஏன்னா அவர் கடைசி படம் ஜனநாயகன் திரைப்படம். ஆமா, இப்ப வருமோ எப்ப வருமோ அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பாட்டாவே பாடிட்டீங்களா? ஆமா, என்னன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா, சான்றிதழ் கொடுக்காதனால அது நின்னு போச்சு. படத்தை லீக் பண்ணிட்டாங்க. அவருடைய முதல் படம் தான் நாளைய தீர்ப்புன்னு பார்த்தா அவருடைய கடைசி படம் வந்து எப்ப தீர்ப்புன்னு தெரியாம முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சிச்சு. ஆனா லீக் வேற பண்ணிட்டாங்க இடையில, பாத்தீங்களா? சோ அது கொஞ்சம் யாருமே எதிர்பார்க்கலன்னா தப்பு தான். லீக் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், தப்பு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி இழுபறி எடுத்துட்டாங்க. தேர்தல் முடிஞ்சது, தேர்தல் நேரத்துல வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு, இருந்தும் இன்னும் படம் வரல அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆமா, இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஆட்சியில தான் அவங்களுடைய படத்துக்கு வந்து சதி பண்ணிட்டாங்க, அவங்கதான் வந்து முட்டுக்கட்டை போட்டாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப உங்களுடைய ஆட்சி தானே, உங்க படத்தை நீங்க விடலாமே, உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் மொக்க படமா இருந்தாலும் அதை பாக்குறதுக்கும் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்கன்ற மாதிரி. அப்படியா? ஆமா. நீ படத்தை பாத்தியா? இல்ல, நான் பாக்கல. பாக்காட்டியுமே அதான் ரிசல்ட்னு தெரியும். சரி, அது வந்து இந்த பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான். அதான் கேசரியை தான் கிண்டி வச்சிருக்காங்க. கேசரி கிண்டி வச்சா கூட இது ஃப்ரெஷ்ஷான கேசரி. அங்க ஸ்வீட் கம்மியா இருந்திருக்கு, இங்க ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓ, சுகர் வந்து சாவுங்க எல்லாரும் அப்படிலாம் இது வந்து தாராளமா ஒரு அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு சாப்பிட்டா ஒரு டேஸ்டா இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. எப்படியோ கிண்டி தானே வச்சிருக்கீங்க. சரி, கிண்ணத சொல்லுங்க. கிண்ணது என்னன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா தளபதி நடிச்சாலே மாசாதான் இருக்கும். சாங்ஸ் வேற அப்படிலாம் இருக்குது. அது என்னன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, சீக்கிரம் வரந்த இன்னும் 1-2 வாரங்கள்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரா. இப்போ ஜூன் 22 அவருடைய பர்த்டேவா, தளபதி அவருடைய பர்த்டே. சோ அன்னைக்கு இல்லாட்டா அதுக்கு முந்தின நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். சிஎம்மா அவங்க அண்ணன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது ஒரு ட்ரீட். ரெண்டாவது அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய அவர்கள் ரசிகருடைய அந்த படம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்குலாம் பயங்கர ஹாப்பியா தான் இருக்கும். ஆமா, என்னன்னா இது கடைசி படம் இல்ல, கடைசி படம் சொல்லிட்டாங்க. அதை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க. சும்மாவே இவங்க அத்தனை அடி கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி உயிரை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. இந்த வாட்டி எத்தனை தலை உழுவ போகுதோ தெரியல. முதலமைச்சர் விஜய் அப்படின்ற போது அதை கட் அவுட்ல போடுவாங்களான்னு தெரியல. கண்டிப்பா அதை போடுவானுங்க, கண்டிப்பா அதை முதலமைச்சர் விஜய் நடிப்பில். சோ ஒவ்வொருத்தரும் பாதுகாப்போட வந்து இருக்கணும். உயிரை துச்சமா நினைச்சு நீங்க பண்ணிடக்கூடாது. உங்க உயிர் வந்து முக்கியம். உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு ஆள் தான்றதுனால அதை மனசுல வச்சுக்கிட்டு
இல்ல நம்ம அட்வைஸ் கொடுத்துடலாம் இப்பவே. அவங்க எதனா பண்ணி ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடக்கூடாது இல்லையா? ஐயோ திருப்பி அடிப்பாங்களே. இல்ல அடிக்கலாம் மாட்டாங்க. நம்ம அட்வைஸ் தானே கொடுக்குறோம். அது கரெக்ட், அது உண்மையான விஷயம் தான். ஏன்னா சேஃபா இருக்க வேண்டியது நம்மளோட விஷயம். ஏன்னா அவங்க படம் நடிச்சு முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து ரசிக்கிறது மட்டும் தான் நம்ம செய்யணுமே தவிர தேவையில்லாத தியேட்டருக்கு போங்க, அண்ணா படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சாங்ஸ்லாம் வைப் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய உயிருக்கு இன்னொரு பயம் என்ன தெரியுமா, அந்த தியேட்டர்ல இந்த சீட்டை போட்டு உடைக்கிறது, ஸ்கிரீனை கிழிக்கிறதுலாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் தாங்கி அதெல்லாம் தியேட்டர் உரிமையாளருக்கு தான் நஷ்டம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்போ கடைசி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு சோகம் நியூஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆமா, பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு. அவர் வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களா தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு. அவர் இயக்கிட்டு போன நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். முதல் மரியாதை, மண் வாசனை, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, சொல்லிக்கிட்டே போகலாம். நீ நாள் ஃபுல்லா சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய காவியங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ இந்த நேரத்துல அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. 50 கோடி ரூபாய் அந்த சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. இதுதான் 50 கோடி ரூபாய் இருக்கு. 50 கோடி ரூபாய் அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா இனிஷியலா அவங்க வந்து சாப்பாட்டு கூட வழி ரொம்ப இல்லாம கஷ்டப்பட்டாங்க. டீ மட்டுமே குடிச்சிட்டு சாப்பிடாமயே எத்தனை இரவுகள் அவங்க வந்து கழிச்சிருக்காங்க. தங்க இடம் இல்லாமலாம் இருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 16 வயது நிலை. ப்ரொடியூசர் தேடுறப்போ ஃபர்ஸ்ட் உடனடியாக யாரும் கிடைக்கல. ராஜகன் அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சினிமா பத்தி என்னதுன்னே தெரியாதான். அவர் வந்து ஒரு தேங்காய் வியாபாரியா. அவர் அந்த இதுல கிடைச்ச ஒரு அமௌண்ட் 35,000 ரூபாய் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாராம். உன்னை நம்பி நான் கொடுக்குறேன், நல்லபடியா படத்தை எடுத்து முடிச்சிருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். பாரதி ராஜா ஐயா அவர்களுமே இந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுல வந்து ரொம்பவே பஞ்சமா. அவங்க பையனுக்கு வந்து 1 வயசு, மனோஜ் அவர்களுக்கு. வீட்டுல பால்டீன் வாங்கணுமா. ஒய்ஃப் வந்து கேக்குறாங்களா, பணம் வேணும், பையனுக்கு வந்து பால் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த காசு வந்து என்ன நம்பி கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து நான் 10 ரூபாய் எடுத்து தந்துடலாம், ஆனா அவர் இந்த நம்பிக்கையா கொடுத்ததுக்கு வந்து துரோகம் ஆயிடும், அதனால இதை நான் தரமாட்டேன், நான் ஷூட்டிங் போறேன், என்னோட நண்பன் வந்து இதுக்கு பணம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். ஸோ அது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு உண்மையா இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. வீட்டுல வறுமை இருந்தா கூட இது எடுத்தா நான் 10 ரூபா 35,000 10 ரூபா எடுத்தா என்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு தெரியாம அதுல கூட உண்மையாக நேர்மையாக இருந்ததுனாலதான் இயக்குனரின் இமயம் அப்படின்ற ஒரு உச்சத்தை வந்து அவங்களால வந்து அடைய முடிஞ்சது. அவங்க இறந்தாலும் நம்ம இன்னுமே அவங்களுடைய புகழை வந்து பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய படங்கள் கருத்தமாவாக இருக்கட்டும், இல்ல பாசத்தை காட்டக்கூடிய, அதோட நினைவா தான் அந்த படத்தை பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துலயுமே ஒவ்வொரு சமூகம் அந்த இது கண்டிப்பா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கருத்தமால வந்து சிசு கொலை சொல்லிருப்பாங்க, கிழக்கு சென்னையில அண்ணன் தங்கச்சி பாசம் அவங்களுக்குள்ள இருக்குது அந்த இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு படத்துலயுமே ஒவ்வொரு இது இருக்கும். அதே மாதிரி மண் வாசனை வந்து சொல்லலாம். அடிமை பெண் படத்துல எல்லாம் வந்து அல்டிமேட்டா வந்து ரேவதியோட அந்த ஆக்ரோஷமான டயலாக் இருக்குல்ல, நீ நினைப்போட விளையாடுவ, நான் நெருப்போட விளையாடணுமா அப்படின்ட்டு அந்த சீதை கேரக்டர் ராமாயணத்தையே வந்து அப்பவே அந்த டைம்லயே வந்து அவங்க ராமாயணத்தையே வந்து பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க. தீ குளிக்கணும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் அப்படி பக்கமா அம்மா வச்சுலாம் டயலாக் நிறைய வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு உண்மையா இருந்ததுனாலதான் அவங்களுடைய வந்து சிகரத்தை அடைய முடிஞ்சது. அடுத்து ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், கருப்பு திரைப்படம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி, ப்ரொடியூசர் சூர்யா, இவங்க எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சா. ஏன்னா சூர்யா வந்து இந்த படத்துக்கு வந்து அவருக்கு கை கொடுத்துச்சு. ஏன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு, நினைச்சதை விட ஹிட். அவரோட கேரியர்ல வந்துட்டு இது ஒரு மாஸ் படம் சொன்னாங்க. சூர்யா அவர்கள் வந்து எடிட்டருக்கு கார் வாங்கி கொடுத்திருந்தாரு, சாய் அபயங்கர் இசையமைப்பாளருக்கு கார் வாங்கி கொடுத்திருந்தாரு. ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து இந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. இதனால இது அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போல, அதனாலதான் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சொகுசு காரை சூர்யா அவர்கள் கிஃப்டா கொடுத்திருக்காரு. சோ வெயிட் பண்ணிருக்காங்க, எது வாங்கி தரலாம்னு யோசிச்சிருந்திருக்காங்க. அந்த காரோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ரூபாயா. சூப்பர். 50 லட்சம் ரூபாய் காரை வந்து கொடுத்திருக்காரு. சோ உடனடியா ஆர்ஜே பாலாஜி அவர்களும் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல அந்த போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு, நீங்க வந்து எனக்கு இருக்கீங்க, அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்க தான் எல்லாமே, ஆரம்பத்துல இருந்து என் கூட இருந்தீங்க, என்ன நம்புனீங்க, சோ இந்த வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களை புகழ்ந்து அதுல போட்டிருக்காரு. ஓகே, சூப்பர். மீண்டும் ஒரு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி.